மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து நமக்கு லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டில் சாப்பிடவே மாட்டோம், பொட்டேட்டோ அதை வச்சு அதை ஒரு கிரேவியாக கொடுத்துருக்காங்க. கிரேவின்னு கூட கிடையாது, ஏதோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் எதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளுறோமோ அதுதான் இங்கே சாப்பாடாக என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வீட்டில் கொடுக்குறத சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஏடிஎம் நோக்கி போகிறேன். ஏடிஎம் போயிட்டு இங்கே கொஞ்சம் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 12 o'clock போல் கிளம்பிட வேண்டியது தான். டைம் வந்து பார்த்தோம்னா 9:30 தான் ஆகுது. அப்படியே போய் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு 2-3 hours பிஃபோராகவே நம்ம கிளம்பி போயிடுவோமே அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். கிளம்பி போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி திணற வேண்டாம்ல, ஸோ அதுக்கு தான் போகலாம் வாங்க ஏடிஎம். அண்ட் இங்கே இருக்கிற லாரி எல்லாம் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே இதை கிராஸ் பண்ணி வந்தால் இதுதான் வந்து மார்க்கெட்டு. இங்கே சிறுமூரில் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் சுற்றி எல்லா ஷாப்ஸும் இருக்கும். மெடிக்கல், ஜெராக்ஸ் ஷாப், நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஷாப்பும் இருக்கும். நான் அப்படியே ஏடிஎம் போய் கேஷ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இதுதான் அங்கே பஸ்ஸுங்க, இதுதான் அங்கே போகிற பஸ்ஸு. இங்கே ஏடிஎம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுறதா இருக்குப்பா. எஸ்பிஐ ஏடிஎம் நம்ம கண்ணுக்கு இதுதான் மாட்டுச்சு. இந்த ஒரே ஒரு ஏடிஎம் தாங்க இருக்குது இவ்வளோ பெரிய வில்லேஜாக இருந்தாலும் இது வந்து பெரிய மார்க்கெட்டா, ஸோ இங்கே நிறைய இருக்கணும். ஓகே, கேஷ் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியது தான். பாய் பாய். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சரி நம்ம கிளம்புறோம் இல்லை பர்ஃபெக்டாக பேக் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ஒரு 24 hours ஃபுல்லாக எனக்கு ட்ராவலாக தான் இருக்க போகுது. அந்த ட்ராவலை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து ஜான்சி போகிறேன். அடுத்த டெஸ்டினேஷன் சொல்லியிருந்தேன்ல, ஜான்சி போகிறேன். உத்தரப்பிரதேஷில் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை உங்களுக்கும் காமிக்கிறேன். மக்களே கிளம்பியாச்சு, ரூம் போயிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டேன். பேக் தெரியுங்களா, ஃபுல்லாக பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, நான் இப்போ வந்து போகிற டெஸ்டினேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ரூமுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் வந்து பிளான் வந்து சேஞ்சுங்க. ஜான்சி போகிறதா இருந்துச்சு பிளானு. ஸோ சேஞ்ச் ஆகி ஜபல்பூர் போக சொல்லிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 2-3 days ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜான்சி அண்ட் லக்னோ செக் அவுட் இந்த ரூம். ஓகே, धन्यवाद भैया, बाय 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 भैया, बाय. ஓகே, ஹாப்பி என்டிங். நமக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. டெய்லி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க, அவங்கள மதிக்கணும். ஸோ அதனால தான் கிளம்பியாச்சு. அப்படியே நடந்துட்டு போகணும். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 750 meters இங்கேருந்து நடக்கணும். 750 meters ஏன்னா பவர் ஹவுஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய டிவிஷன்ஸாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ரூம் வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற அஃபிஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து ஒரு ஹவுஸ் எல்லாம் இருக்குது, அங்கே தங்கிட்டு இருப்பாங்க. ரோடுக்கு போகணும், என்ட்ரன்ஸுக்கு. அங்கே போய் ஆட்டோ பிடிக்கணும். கொள்ளை அடிக்கிறாங்க, ஆட்டோக்காரன் தான் பயங்கரமாக கொள்ளை அடிக்கிறான். 2 கிலோமீட்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு 100 ரூபா வாங்குறான். பையா 100 ரூபா அதிகம் பையா அப்படின்ற, நோ 100 ரூபா கம்மின்றான். என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறது? லாங்குவேஜ் பேரியர் கொஞ்சம் அப்படி இருக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்குது. எப்படியோ சொல்லி சமாளித்து அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். வெயிலுங்க, பயங்கர வெயில் பாருங்கள். ஒர்க் பண்ணுறவங்களாம் இவ்வளோ வெயிலையும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. அவன் வந்ததுலேருந்து ஃபுல்லாக ரோடு ஒர்க் தான் இங்கே. இப்போ என்எல்சி வந்து எப்படி இருக்கும், உள்ள
டவுன்ஷிப் பிளாக்காக இருக்குமா, சேம் தான் இங்கே. அதே தான், அப்படியே பிளாக்காக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. அண்ட் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போகிறார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இங்கே வந்து ஒரு சீஃப் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொசிஷன் சொல்லி சொல்ல வேண்டாம், தங்கமான மனுஷன் வச்சுக்கோங்க. தங்கமான மனுஷன் தான். பார்த்து நிறுத்தி ஹாப்பி ஜேர்னிப்பா, பார்த்து போயிட்டு ஆடி சொல்லிவிட்டு விஷ் பண்ணார். அவருக்கு அப்படியே தேங்க் பண்ணிவிட்டு நடைய கட்டிகிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் வந்து தெரியுதுங்களா, அதுதான் என்ட்ரன்ஸு. வெயில் தாங்க முடியல சுத்தமாக. நம்ம ஏரியாவை விட பயங்கரமாக இருக்குங்க வெயில். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் விட எல்லாம் ஷூ தான் போட்டுட்ருக்காங்க, லூஃபர்ஸு ஷூவு. ஒருத்தர் கூட ஸ்லிப்பரு சாண்டல் எதுவுமே போடல, எல்லாருமே ஷூ தான். ஏன்னு சொல்லுங்கள், இந்த மேட்ரு இருக்கிறதால எல்லாம் இப்படின்னா பாக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் எல்லாம் போட்டுட்டு அதை சுற்றிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோவில் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடியலை, ஆட்டோவில் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் காணோம். வெயில் தான் பயங்கரமாக இருக்குது சுத்தமாக. பாருங்க, பயங்கரமாக கொளுத்திட்டுருக்கு வெயில். ஆட்டோவில் பஸ் வந்துச்சுன்னா இங்கேருந்து டேரெக்டாக சிறுமூர் டு அடுத்த டெஸ்டினேஷன். பிளான்னா சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். பஸ்ஸில் ஏரியாச்சு. 1.5 hour ட்ராவல். இங்கே முடிச்சுட்டு அடுத்த டைமுக்கு சீட்டு வரலையா, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஒரு மேட்டர்னா, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. பஸ்ஸெல்லாம் வந்தீங்கன்னா காசு மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடுப்பான ஒரு விஷயம் இங்கே. அண்ட் வந்து இங்கே நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்னா, லாங்குவேஜ் தெரியலன்னா மதிக்க மாட்டேறாங்க சீரியஸாக. ஹிந்தி வந்து மெயினான ஒரு விஷயம். ஹிந்தி வந்து மெயினாக தெரியணும். ஏன் மெயினாக தெரியணுன்றனா, நார்த்து எடுத்துகிட்டால ஃபுல்லாக ஹிந்தி தான். அதனால் ஹிந்தி மஸ்ட். கண்டினியூ பண்ணுறோம். நம்ம கூட வந்து கோ பேசஞ்சர் வந்து யூடியூப் இவர் வந்து கன்னியாகுமரி வந்திருக்கான். கன்னியாகுமரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஏரியாலாம் அப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அப்படியே ட்ராவல் பண்ண எங்களுக்கு காமிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க பஸ் ஸ்டாண்டு. இது வந்து ரேவா பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து மெயினான ஒரு பஸ் ஸ்டாண்டு. எல்லாம் கைஸ், நான் போகிறது வந்து இப்போ அனுப்பூர் போகணும். ஏதோ நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னே தெரில, பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன்னா அங்கேருந்து அனுப்பூர், அண்ட் அனுப்பூர்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷன். ட்ராவல் போயிட்டே தாங்க இருக்குது. கடைசி வரைக்கும் டெஸ்டினேஷன் ரீச் ஆக மாட்டேதுங்க. கைஸ், நான் போகிற ஊருக்கு டேரெக்ட் பஸ் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷடோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அரௌண்டு 180 கிலோமீட்டர் கிட்ட அது. இந்த ட்ராவல் பார்த்தோம்னா 6 hours ட்ராவல்னு சொல்லி காமிக்குது மேப்பில். எப்போ ரீச் ஆகணுன்னே தெரில, பார்ப்போம். ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்போம். அங்கே ஷடோல் போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு அனுப்பூர் ட்ரெயினில் போகணும். கைஸ், கரெக்டாக பார்த்தோம்னா 11:30 தான் கைஸ் வந்து ஷடோல் ரீச் ஆனேன். அங்கேருந்து அனுப்பூர் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் எதுவும் பேசல, வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். மக்களே, ஒரு வழியாக வந்து டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் 2 நாள் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். இங்கே அந்த இடம் பேர் வந்து அனுப்பூர். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினெல்லாம் போயிட்டு பக்கத்துலேயே ஹோட்டல். ஓகே கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக டைம் வந்து பார்த்தோம்னா 1:55 தான் வந்தேன். அண்ட் அனுப்பூரில் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஒர்க் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகணும்.
இப்போ தான் ரீச் ஆனேன், ரூமுக்கு இப்போ தான் ரீச் ஆனேன். அதை தான் சரி லேட்டாக காமிச்சிருவோம் எப்படி இருக்குது ரூம். ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்களா? இட்ஸ் அவர் ரூம். சரி இன்னும் பெருசாக இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பெட்டு அண்ட் ஒரு பாத்ரூம். சூப்பர். மார்னிங் வந்து ஒர்க்குக்கு தான் போக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்தது என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் மக்களே, டே 2 ஒர்க்குக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 3 hours 4 hours கிட்ட ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா அண்ட் அங்கேருந்து ஜபல்பூர் நான் இப்போ நான் வந்திருக்கிறது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மல் பவர் பிளான்ட் சச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது, அனுப்பூர் பக்கத்தில். நம்ம கைஸ் இதுதான் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன். அண்ட் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ரூம் எடுத்திருக்கேன். ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஒரு 2 PM போல் ட்ரெயின் இருக்குது ஜபல்பூருக்கு. அங்கே கிளம்பி போகணும். அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து லக்னோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடந்துடாது. அதனால் வந்து கிடைக்கிறத என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுதான் மெயினாக வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறது. என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். எதை பண்ணாலுமே நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. லைஃப் வந்து ஃபில் வித் மிராக்கிள் அண்ட் சர்ப்ரைஸ்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதுதான் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, நம்ம ஒன்று நினைப்போம், அது நடக்கும். அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கும். அதை மிராக்கிள் எடுத்துக்கலாம். அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னா நாம் நினைக்கிறது எக்ஸாக்டாக நடக்குதில்ல, அதை வந்து லைஃப்பில் சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.